இந்த காலத்தில இந்த செல்ஃபோன் பண்ணுற அலப்பறைக தாங்க முடியல. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்றப்ப பக்கத்தில செல்ஃபோன் வச்சிருக்காரு. ஞாயித்துக்கிழமை நல்லா இட்லி, கறி குழம்பாக்கி சுட சுட போடுறாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லிய பிச்சு ஒரு வாய் வைக்கிறாரு. அப்போ செல்ஃபோன் அடிக்குது. உடனே எடுத்து காதுல வைக்கிறாரு. காதுல வச்சு "அப்படியா? ஐயோ! எப்பப்பா? 9 மணிக்கா? அப்படியா? அவுட் ஆயிட்டாரா? இல்ல சுகரா? என்ன காரணம்? இட்லி சாப்பிட்டாரா? கறி சாப்பிட்டாரா?" அப்படின்னு ஒரு செய்தி. இட்லியும் கறியும் சாப்பிட்டு ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் வயசானவர் சுகரு. அந்த செய்தி செல்ஃபோனில் ஒருத்தர் சொன்னோன்னே, இவரு பயந்து போய் சாப்பிடாம விட்டு ஓடிட்டாருங்க. செல்ஃபோன் என்ன பாடுபடுத்துது பார்த்தீங்களா? ஒரு அம்மா கத்துது ரோட்ல, "ஐயோ! செல்ஃபோன தூக்கிட்டு ஓடுறான், செல்ஃபோன தூக்கிட்டு ஓடுறான் ஒருத்தன்" அப்படின்னு ஒருத்தன் ஓடுறான் திடுதிடுன்னு. அவன் அவன துரத்திட்டு 10 பேர் ஓடுறாங்க. இந்த அம்மா சத்தம் போடுது. உடனே அவன போய் புடிச்சிடுறாங்க. புடிச்சு பார்த்தா அவன் கையில ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை கையில ஒரு செல்ஃபோன் இருக்குது. உடனே எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா வந்துடுது அதுக்குள்ளார. "ஏம்மா செல்ஃபோன் உன்னோடது, குழந்தை யாருதுன்னா?" அந்த அம்மா சொல்லுது, "குழந்தை என்னோடது தானங்க." அப்படின்னா, "ஏம்மா குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான்ல சொல்லி செல்ஃபோனுங்கிற." அப்படின்னா, "செல்ஃபோனை விட குழந்தைய விட உனக்கு செல்ஃபோன் முக்கியமா?" இப்போ எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பையனை பிடிச்சு அவங்க அப்பா சாத்துறாரு. "என்ன பிரச்சனைங்க?" அப்படின்னா, "என் செல்ஃபோனில் இருக்கிற நம்பர் ஒரு 1000 நம்பர் பதிவு பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த நம்பரை பூரா அவன் அடிச்சு போட்டான்." அப்படின்னா உடனே அவனை கூப்பிட்டு கேட்டேன், "ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? செல்ஃபோனில் ஏன்டா நம்பர் அடிச்சீங்க?" அப்படின்னா, இன்னும் பையன் சொல்கிறான், "சார் செல்ஃபோன் வெயிட்டாக இருக்குதுங்க சார். எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலைன்னு நினச்சேன். அதனால் நம்பரை பூரா அடிச்சு போட்டேங்க." எப்படி கொடுமை பண்ணுறாங்க பாருங்க செல்ஃபோன் வச்சு ஒரே காமெடி தான் டெய்லி. அடுத்து ஒரு வீட்டில் ஒருத்தர் வயசான ஒரு பாட்டி இறந்துருது. உடனே கூப்பிட்றாங்க. அந்த ஒரு பாட்டி இறந்தது எல்லாம் முடிஞ்சு போயிருது. உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், "எங்கள் பாட்டி செத்ததுக்கு 5000 பேர் வந்திருந்தாங்க." அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், 5000 பேர் எங்கே வந்தாங்க? ஒரு 10 பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னா. இல்லைங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்ஐபி சொன்னாங்க. அப்போது இப்போ வாட்ஸ்அப் வந்தது கல்யாணத்துக்கும் போகிறதில்ல, கருமாதிக்கும் போகிறதில்ல. எல்லாமே செல்ஃபோன் நம்பி இருந்தால் எப்படிங்க? கொஞ்சமாவது நம்ம யோசிங்க.